ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். கரூரில் நடந்த துயர சம்பவம் இந்தியா முழுக்க கதி கலங்க வச்சிருக்கு. விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரபலம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கரூரில் அவர் போட்ட மீட்டிங்கை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நடந்த 41 உயிர்கள், இன்றைக்கி 41ன்றாங்க. ஸோ இன்னும் கூடதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோ இது கூட வேண்டாம். ஸோ ஏன்னு தெரியல, கூடுறது பல உயிர்களை பிரச்சனையை ஆக்கும். ஸோ இந்த உயிர்களை கடவுள் காப்பாற்றணும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ விஜய் அவர்களோட கூட்டம் பார்த்தோம்னா வெளியே ஒரு கூட்டமாக போயிருக்காரு. அவர் பார்த்துக்கு நிறையா பேசிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட கூட்ட நெரிச்சல், ஏன்னா 3 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணிக்கு வந்ததுனால சில அவருடைய ரசிகர்களை விட அவரோட வெறியர்கள்னு சொல்லலாம் நம்மள. ஏன்னா நான் கூட விஜய் அவரோட ஒரு கால ரசிகர் நான் இருந்தவன் தான். அவர் படத்தெல்லாம் நான் பார்க்காத தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் போய் காசை புரட்டியாக தேட்டரில் போய் பார்த்துருவேன். அந்த அளவுக்கான ஒரு ரசிகனா. ஆனால் விஜய் அவர்கள் நான் ஒரு சினிமா காரணம் பார்க்க விரும்புறது, அரசியல் பார்த்து நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா விஜயகாந்தே நம்ம பார்த்துட்டோம். அரசியல் அவரால் அதிமுக மாற்று நான் தான் சொன்ன விஜயகாந்த். அப்பேற்பட்ட விஜயகாந்தே ஒன்றும் செய்ய முடியல. அவருடைய நிலைமை என்னாச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்திருக்கார். எதனால் வந்தார் நமக்கு தெரியாது. சில பேர் பாஜக துண்டுகள் காரணமாக வந்தார், ஓட்டை பிடிச்சி அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க வைக்க வந்தார்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த கூட்டம் போடுறாருன்னா அந்த கூட்டம் எப்படி தான் இது, ஏன்னா அரசியலுக்கு முதல் வாட்டி வராது. நானே நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணாலும் கூட்டம் எனக்குன்னு வந்தால் கூட ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ள மேன் பவர்னு பார்த்தோம்னா திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கிறது. கேடர்ஸ்ன்னு தனியாக ஒரு இதுவே திமுகவில் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு கட்டமைப்புக்கு உண்டான கட்சி. ஆனால் இவர் பாட்டுக்கு என்னென்னவோ பேசுகிறாரு. கூட்டணி திமுக இது பண்ணுறாரு, வசைப்பாடுறாரு, செந்தில் பாலாஜியை வசைப்பாடுறாரு. இப்படி பாடுறப்ப என்ன ஆச்சுன்னா, செந்தில் பாலாஜி கரூரில் அவர் அரசியல் மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சுக்கிட்டு இவர் இப்படி பேசுகிறது செந்தில் பாலாஜியுடைய அந்த ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இதாக பார்த்தாங்கனால செந்தில் பாலாஜி தான் காரணங்கள் சில மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது தப்பு. அடிப்பட்டு 40 பேருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ அவர் ஹாஸ்பிட்டலில் போய் லான்ச் ஆகி எல்லாம் நாற்பகலாம் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஃப்ளைட் ஏறிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். பத்திரிகைகள் பேசுது. இது அவர் செத்து போனவங்க அரசியல் நாகரிகம் கருதி அவர் பார்த்துக்கணும். ஏன்னா முக ஸ்டாலின் சிஎம் கிட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஐயா இது மாதிரி விஜய் அவர்கள் கைது பண்ணிருந்தான்னு கேட்டதுக்கு, நான் அரசியல் பேச விரும்பலை, மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை பார்க்குறேன், நான் தயவு செஞ்சு அரசியல் பேசாதேன்ட்டார். இது ஒரு முதிர்ச்சியுடைய ஒரு அரசியல்வாதியோட பேச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ட்விட்டரில் அவர் பாட்டுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபம் சொல்லிட்டு போகிறது, ஒரு மெஸ் மீட்டு கொடுத்து இது மாதிரி நடந்த ஒரு இதுக்கு என்ன ஏன் நடந்ததுக்கு ஒரு அப்பாலஜி பண்ணியிருக்கணும் அவர். ஸோ அது பண்ணாமல் அவர் பண்ணது கடும் கண்டனத்துக்குரியதாக ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நாம் எந்த நோக்கத்தில் பார்க்கணும்னு தெரியல. அரசியலும் வந்துட்டால் எல்லாமே பற்றி தான் பேசுவாங்க. அந்தரங்களை தொடங்கி நம்ம போடுற சட்டையிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே இன்றைக்கி ஒரு அரசியல் ஆக்கப்படும். ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு அரசியல்வாதியை. ஸோ விஜய் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஸோ விஜயகாந்த் அவர் பொது வாழ்க்கையில் இருந்த போட பல விமர்சனம் செய்யப்பட்ட மனிதர் தான். ஆனால் விஜயகாந்த் அவர் தன் கல்யாணத்தில் அவ்வளோ ரசிகர்கள் அவர் கூண்டா ஃபோட்டோ எடுத்து வச்சாருன்னாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஜயகாந்த் ரசிகர்களுக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கும். ரசிகர்கள் ஒன்றா போய் பார்ப்பார், இவரும் பார்க்குறாரு. ஆனால் இது மாதிரியான நேரத்தில் அவர் பார்க்காம போனது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு இது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டீங்க, இனிமேலும் பொது வாழ்க்கைன்னு வந்தால் எல்லாத்தையும் பற்றி விமர்சனம் வரதான் செய்யும். தயவு செஞ்சு வீக்லி அரசியல்வாதியாக இருக்காதீங்க, ஃபுல் டைம் அரசியல்வாதியாக வாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செந்தில் பாலாஜியை கிண்டல் பண்ணால் உங்கள் ரசிகர்கள், உங்கள் பார்க்க வந்த ரசிகர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொருத்தரையும் விசாரித்தது செந்தில் பாலாஜி அவர்கள் தான், அதே திமுகவினர் தான். ஸோ இதை எதை பற்றி பேசணும்னு தெரியல. இந்த முறை அரசியல் இங்கே டேரெக்டாக கரூர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ திமுகவினர் எல்லாம் போய் பார்க்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் ரசிகர்கள் நீங்கள் பார்க்க வராமல் போகிறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அரசியல் வந்தால் தான் எல்லாமே இறங்கி தான் ஆகணும். அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் விஜய் அரசியலை பார்த்து நடிகர் விஜய் அவர்களே உங்கள் அரசியலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறும் முத்து பிரகாஷ் பாய்க்கார்.